எங்கே போகணும்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ சுப்ரீம் வந்து ஏன் வந்து ப்ரைஸ் வந்து ஏன் ஹையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. சில கேள்விகள் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கேட்கலாமா உங்கள்கிட்ட? தப்பு இல்லை. கேளுங்க பிரதர். தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். சுப்ரீம் வந்து ஏன் வந்து ப்ரைஸ் வந்து ஏன் ஹையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி ஆஃப் கெமிக்கல்ஸ். உங்களுக்கு தெரியும் 30 ஷர்ட்டில் 6 வெரைட்டிஸ் வரும், அதில் கிராக்லிங் வரும். நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் கிராக்லிங் வராது. 4 வெரைட்டி ஆஃப் ஷர்ட்ஸ் தான் 30 ஷர்ட்ஸில் வரும். ஸோ அந்த கெமிக்கல் வேரியேஷனால ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் எந்த ஐட்டம் எடுத்தீங்கனாலுமே சர்டிஃபிகேஷன் வரும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, சர்டிஃபிகேட். ஆமாம், நாங்கள் இதுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே சர்டிஃபிகேஷனோட வரும். ஸோ அதனால எங்களோட காஸ்ட் ஹையாக இருக்கும். ஆமாம், நாங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் எல்லா பேக்கிங்கும் இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்ஸை சும்மா பேக் பண்ணியிருப்பாங்க, எடுத்தீங்கன்னா தனித்தனியாக விழுற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி எதுவுமே இருக்காது. ஒருத்தர் கால் பண்ணார், பேர் மறந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஏரியாவே மறக்கணும், அப்படி பட்டாசு இருக்கா அப்படின்னு. ஏரியாவே மறக்கணுமா அப்படி ஒரு பட்டாசுனா இந்த பட்டாசு நாங்கள் எங்கே போகணும்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ இது பியூர்லி இந்த மாதிரி கிரவுண்ட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். தெருக்குள்ளேயோ நீங்க மொட்டை மாடியில் வச்சா சேஃபா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அது நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிடுவாரு. ஸோ பயப்பட தேவையில்லை.